அவனது தலைமுடி வீசிய தென்றல் காற்றில் அப்படியே பறக்க ஒரு நிமிடம் விஹானே அவளது அழகில் ஸ்தம்பித்து போய் நின்றான். காற்றில் பறந்த இஷிதாவின் கால் கூந்தல், அவளது காதோரம் உரசிக் கொண்டிருக்கும் கம்மல், அவளது சிரிப்பு என ஒவ்வொன்றாக ரசித்த விஹான் பிறகு தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு அவளை கடைக்கண்ணால் பார்த்தவாறு பிரகாரத்தை சுற்றத் துவங்கினான். ஐயோ அத்தை, அவ முன்னாடி வச்சு அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டீங்க. நல்ல வேலை அவனுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். அமைதியா போயிட்டான். சும்மா இருங்கத்த, நீங்க வேற இப்படி ஒரு நல்ல பொண்ணை போய் இவன் தலையில கட்டி வைக்கிறதா என்று கடிந்து கொண்டார் சாந்தி. ஏய், இப்ப ஏன் டென்ஷன் ஆகுற? அவன் இருக்கிறது தெரியாம ஏதோ அந்த பிள்ளைய பார்த்து அப்படி சொல்லிட்டேன். அதுக்கு போட்டு இப்படியா? அத்தங்கிற மட்டு மரியாதை இல்ல என்று பார்வதி பொய்யாக அவரை முறைக்க, வாங்க அத்த நீங்க என்ற சாந்தி அவர் கோபத்தை பொருட்படுத்தாது பார்வதியின் கையை பிடித்து கொண்டு விஹானை பின்தொடர்ந்து சென்றார். அடியேதும் பரலையே தாத்தா, பார்த்து கவனமா வாங்க என்று அன்புடன் இஷிதா அந்த முதியவரிடம் கூற,